ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான மொறுமொறுப்பான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கூட கிடைக்காதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டான ஒரு கொரகொரப்பு பக்குவத்தில் இருக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போது அரைச்ச மசாலா விழுதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், 1/2 லெமன் எடுத்துகிட்டு அதை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கையால் அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா நொறுங்கி ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணினா சரியாக இருக்குங்க. இப்போ இது கூட நல்லா 1/2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா பொடியை நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கையளவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு இதையும் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் கீரை நல்லா சுருண்டு நல்லா சாஃப்டாகி ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பைண்டிங்காக 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க. ஃபஸ்ட்டு கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தி பிசைய முடியுதோ அந்தளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை மாவு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. எந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா கையில் ஒட்டுங்க. நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு இதை உருட்டிக்கோங்க. ஷேப் வந்து உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கிறேன். இதை நீங்கள் பால் மாதிரியும் உருட்டிக்கலாம், வடை மாதிரியும் தட்டிக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். அவ்வளோதான். பாருங்கள், நான் எல்லா மாவையுமே சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. நம்ம எடுத்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்க்கு ஒரு பீஸ் கரெக்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா வேகாது, கலர் மட்டும் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு நிறம் மாறி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு செவக்கணுங்க. அப்போ தான் கீரையும் நல்ல மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.